கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 10:32 வாசிக்கிறோம். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிப்படையும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோரும் பிரியமாய் நடக்கிறேன் என்று சொல்லி பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிறார். இந்த நாளின் செய்தியானது இழப்பிலும் ஆதாயம். மெத்தடிஸ்ட் என்ற இயக்கத்தை தோற்றுவித்த ஜான் வெஸ்லி என்பவர் அதன் நியமத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு சபையில் ஆராதனை முடித்துவிட்டு திரும்பி கொண்டிருந்தார். அப்போது வழியிலே ஒரு திருடன் அவரை வழிமறித்து பணத்தை தரும்படி கேட்டான். உடனே அந்த வெஸ்லி அந்த திருடனை பார்த்து, நண்பனே, என்றாவது இந்த வாழ்க்கையை விட்டு திரும்ப நீங்கள் நினைக்கலாம். அப்பொழுது பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம சுத்திகரிக்கிறது என்பதை நினைவு வைங்கிறது சொல்லி அந்த பணத்தை அவர் கொடுத்து விட்டாராம். எதுவுமே பேசாமல் பணத்தை வாங்கி அந்த திருடன் இருட்டுக்குள் மறைந்து விட்டான். சில வருடங்கள் கழித்தது, சில நாட்கள் கழிந்தது. ஒரு மனிதன் இடத்தில் வந்து அந்த சம்பவம் நினைவிருக்கிறதா என்று வெஸ்லியிடம் கேட்டார்கள். உடனே வெஸ்லியும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்றார். இந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன் என்றார். நான் தான் அந்த திருடன் என்று சொல்லி, நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என் மனதை விட்டு அகலவே இல்லை, நீங்கவே இல்லை. ஆனால் நான் கிறிஸ்துவை கண்டுகொண்டேன், என் வாழ்க்கை முழுதுமாய் மாறியது என்று சொல்லி அந்த திருடன் கூறினானாம். இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம், ஒரு அற்புதமான ஒரு சாட்சி நடந்தது. இந்த சூழ்நிலை உண்டாகி ஒருவேளை இப்படிப்பட்ட காரியம் நம்மிடம் இருக்குமானால் நாம் என்ன செய்திருப்போம்? ஒருவேளை இந்த சம்பவத்தை கூறிய போது இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் நாம் எந்த யோசனையும் இன்றி அந்த திருடனை ஏதாவது ஒரு காரியத்தை அவனுடன் நாம் முற்படுத்தியிருப்போம். ஆனால் அடுத்த உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு நபர் தன் உயிரை இழக்க நேடும் என்பது உண்மை. ஆனால் அத்தகைய சூழ்நிலை மத்தியிலும் ஆத்மாவை ரட்சிப்பதற்காகவே இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. ஒரு வாய்ப்பாக கருதி கிறிஸ்தவர்கள் எத்தனையோ பேர்கள் நித்திய வாழ்க்கையோடும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஒரு ஆத்மாவை சேர்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு மேலான ஒரு பணி. அமெரிக்காவில் முன்னாள் அதிபதி ஒருவரும் அவருடைய மனைவியும் ஒரு அயல்நாட்டுக்கு சென்ற பொழுது ஒரு கும்பலால் கொலை செய்யப்படும் சூழ்நிலை நிலவியது. அப்போது நடந்து கொண்ட விதமானது அவர் எழுதியிருந்தார். அதாவது அவர் அவசர நிலையின் போது எப்படி நடக்க வேண்டும் என எண்ணியிருக்கிறாரோ அப்படிதான் நடந்து கொள்வாராம் என்று சொல்லி அவர் சொன்னார். அத்தகைய சூழ்நிலையிலும் அடுத்தவரின் உயிரை எடுக்க தீர்மானித்தால் அந்த சூழ்நிலை மத்தியிலும் ஒருவரை அப்படிப்பட்டு நடந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒருவர் இன்னொரு மனசாட்சியாக நாம் செயல்பட முடியாது. ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் எல்லாவற்றையும் தணிக்க வைத்து கொண்டு தன் ஆத்மாவின் தவணை காலத்தை குறைப்பது வரை எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தினால் கிறிஸ்துவ நோக்கம் அதுவாகவே அதிகமாகவே இருக்க வேண்டும். அந்த பாவி ரட்சிக்கப்பட்டால் மேலானவரை நீங்கள் அவருக்கு காட்டியதாக என்றும் நன்றியோடு இருப்பார். எனவே அவருடைய ரட்சிப்பு என்பது நித்திய மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை மத்தியிலும் இழப்பு நேரிட்டாலும் சரி, அந்த இழப்பு மத்தியிலுமே ஒரு ஆதாயத்தை நீங்கள் நாளும் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட காரியத்திலே முற்படுவோம். அப்படிப்பட்ட காரியம் வரும்போது அப்படியாய் ஜான் வெஸ்லியை போல நீங்கள் நாளும் வாழ கற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.